குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். பல நாள் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறோம். ஆமாம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து தீபாவளி சீர் அக்காங்களுக்கு கொடுக்கவே இல்லை, போகிறதுக்கு டைமும் இல்லை. சரி நீ லாஸ்ட் நாள் இன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பியாச்சு. பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டேன். சூடும் ஆறிடுச்சு, சூடெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆச்சு ஊற்றி. நான் கிளம்பணுமேனு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ சாப்பிட்டுட்டு 2 பேரும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்து நாளைக்கு காலையில் தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சௌபிக்கு வந்து தட்டு வருஷம் மாதிரி வச்சு தீபாவளி சீர் கொடுக்காதீங்கன்னாங்க. நம்ம தீபாவளி குழந்தை போய் பார்க்கணும்ல, பார்த்துட்டு நம்ம ஒரு கெஸ்ட் போனால் எப்படி பழம்லாம் கொடுத்து பார்த்துட்டு வருவோம், அந்த மாதிரி கொடுத்து பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் போகிறேன். போகலாமா? போய் சந்திப்போம். மழை வேற, எப்படியும் போய் தான் ஆகணும். வாங்க போகலாம். எல்லா பையும் கொட்டுது. ஆமா, இது இவ்வளோ பை எல்லாம் டான்ஸ் அடிக்கிட்டே வருது. கட்டைப்பை இல்லைப்பா, கட்டைப்பைங்க. இந்த இப்போ வர கட்டைப்பையெல்லாம் அந்த கட்டை உடஞ்சிடுது, பிளாஸ்டிக்கில் போடுறாங்க. சரி பழம் கவராக வாங்கி வச்சா மொத்தம் ஆடுறதில்ல, எல்லாம் கீழே கொட்டுது. எல்லாத்தையும் பொறுக்கி தான் எடுத்துக்கோம். 2 கவர் 4 கவர் சீட்டில் இந்த கொஞ்சம் ஆடினதில் முன்னாடி வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க போய் கார் நிறுத்து, நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போவோம். சரியா? சௌபி ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. சௌபி ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. 2 minutes. நந்தியா வச்சுப்பா போகலாமா? என்ன ஃபர்ஸ்ட் சௌபி வீட்டுக்கு வந்திருக்கு, அமலா வீட்டுக்கு வராம? சௌபி வீட்டில் வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பு. ஒரே நாளில் 2 வீட்டுக்கு வைக்கிறதால இப்போ பாப்பா இருக்காங்க, நம்மளை விட மாட்டான். அதனால் அங்கே கொஞ்சம் டைம் ஜாஸ்தி செலவு பண்ணுறதுக்காக இங்கே ஃபஸ்ட்டு அங்கே செகண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இட்லி மாவு. இட்லி மாவா? அதெல்லாம் சீரில் வருதானே? சீரில் வராது, பேக்கில் வரும். ஹாய். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. 1 மாதம் தானடா ஆகுது. 1 மாதம் ஆகுது. நமக்காக ஸ்பெஷலாக வடை செஞ்சுட்டு இருக்கோம். மொக்கா மொக்கா. ஹாய். என்ன வயிறு வீங்கி போயிருக்கு? வளர்ந்துட்டான். ஒரே சாப்பாடு. அவர் இருக்கார் உள்ள குட்டியா. ஏதோ ஆல்ரெடி எல்லாமே பார்த்து தெரிஞ்சு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மேனிஃபெஸ்டிங். வளர்ந்துட்டான். குட்டி சௌதியா இருந்தா என்ன பண்ணுங்க? பிறந்துருச்சுன்னு வச்சுக்க, குட்டி பொண்ணு பிறந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன சொல்லுவாரு? குட்டி கௌதம் அப்ப என்ன சொல்லுவாரு? இப்ப என்ன பண்ணுவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் பையன் பையன் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு பார்த்தேன் நானு. எப்படி ஜகம் வாங்கி போகலாம். வாட் வடை இஸ் திஸ்? மசால் வடை. நீங்க அவன் மீல்ஸ் சொன்ன சாம்பாரா ரசமா பொரியலா? மீல்ஸ்லாம் நான் கேட்கலையா? லஞ்சுன்னு கேட்டேன். நான் ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா தான் மீல்ஸா, நானே ஒரு பெரிய மீல்ஸ் அப்படின்றேன். தினம் நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? நீ தான் சொல்லணும். பொரியல், காரக்குழம்பு, கூட்டு, ரசம். அதனால இந்த சேனலோட பேரை வந்து அபிஷியலி மாத்த போறோம். லட்டூஸ் கிச்சன் இனிமே கிடையாது, மீல்ஸ் கிச்சன். டெய்லி மீல்ஸ் போட்டு விரிஞ்சிடும். நான் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யலான்னு பார்த்தேன் போன வாட்டி. எனக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸோ இல்லை பன்னீர் ஃப்ரைட் ரைஸோ இல்லை மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸோ, சைடில் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் பொக்கடாவோ அந்த மாதிரி வச்சிருந்தா ருசிச்சு சாப்பிட்டுருப்பேன். அதனால அடுத்த பொண்ணு இருக்கீங்கல்ல, அடுத்து அங்கதான் வரப்போறாங்க. இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணிடுறேன். நீங்க நைட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துறேன். அவன் வீட்டில் ஈவினிங் தான் போகிறேன். ஈவினிங் போனாலும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கூடாமலா? டின்னர் அமலாவுக்கு சொல்றோம். நெக்ஸ்ட் டைம் நீ வர. அவ இவ்வளவு மாதிரி அவ என்ன மூட்ல இருக்காளோ? நீ அப்பனா ஃபோன் பண்ணி நான் லஞ்ச் அங்கே சாப்பிடுவோமா, எனக்கு இதை செஞ்சிடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் போன வாட்டி சொன்ன மாதிரி. இந்த வாட்டி நீ ஃபோனே பண்ணல, அது உன் மிஸ்டேக். கொஞ்சம் சில பல வேலைகளால் வரல. நல்லா இருக்கா? சூப்பராக செஞ்சிருக்கா, நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. யார் ட்ரைனிங்க? இல்லை நம்ம ட்ரைனிங் தான். நானே சொல்றேன், எல்லாமே உன் ரெசிபி தான், உன் ட்ரைனிங் தான். நல்லா இருக்கு. உன் கையில சாப்பிட்ற மாதிரியே இருக்காமா? அம்மா அம்மா கையில் தான் சாப்பிட்றேன். சரி நீ சொல்லு. நம்ம வீட்டு சமையல் மாதிரியே இருக்கு. அம்மா சாப்பாடு மாதிரியே இருக்கா இல்லை கொஞ்சம் கன்றாவே இருக்கு?
கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லாமே அம்மா சமையல் மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த முருங்கைக்காய் மறுபடியும் முதல்ல எங்க வீட்டுல தோட்டத்துல முருங்காவை அதனால பாருங்க எவ்வளவு தடிசா இருக்கு. அது முத்தி போன முருங்காங்க. அப்புறம் யார் எனக்கு பார்த்துப்பா? ஒரு 1/2 hourல நீ ரொம்ப சொல்கிறாங்க வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்தில் கழுவிடு. இந்த மாதிரி இருக்கும். என்ன 2 அம்மாவும் பொண்ணு அடிச்சுக்கிறீங்க? மருதாணி அரைச்சிட்டு வந்துட்டா வச்சுக்க மாட்டேன்றானே. இப்போ வச்சே உடனே அர்ச்சனை வந்துட்டா வச்சுப்பான்னு சொல்லி அரைச்சிட்டு வந்துட்டேன். கௌதமுக்கும் ஒரு ரவுண்டு வைக்கணும். ஃபாதர் ஆஃப் த சைல்டுக்கும் வச்சாதான் நான் வச்சுப்பேன். குக்கிக்கும் அப்படியே கொஞ்சம் வச்சு விடு, கப் கேக்கும் கொஞ்சம் வச்சு விடு. போதும் ரவுண்ட் ஏன் பெருசா போயிட்டே இருக்கே. ஒரு 2 பண்ணாம வந்து மழை இது ஏன் சீரி இதுதான் டெய்லி காலைல பிடிச்சிட்டு இருக்கேன். காலி ஆயிடுச்சு. சுற்றி வைக்க ரவுண்ட் வைக்கலாம். குளிக்குள்ளே வேணாம் இப்போ நீங்க வாங்கி சொல்லுங்க. நான் சும்மா ஹாப்பி தீபாவளி. தீபாவளி தீபாவளி தீபாவளி. போன வருஷம் சொன்னேன் வாய் வச்ச போன வருஷம். ஆமா அடுத்த வாட்டி 3 விடணும்னு 3 பேருமா விழுந்தேன். அடுத்த வாட்டின்னு சொன்னேன். ஆனா கடவுள் இந்த வாட்டி சீக்கிரம் நிறைய எடுத்தாரு. 5 வருஷமா காலையில் கேட்காதவர் இந்த வாட்டி கேட்டுட்டார். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாரும் எழுந்துருவோம். இந்த குட்டி பையா ஏந்திரா ஏந்திரா ஏந்திரா. ஒரே ஒரு குறுக்கல் வழி விடுக்கோ. அந்த நீ நல்லா இரு. பின்னாடி ஒன்று இருக்கு பாரு. பின்னாடி பின்னாடி நீ நல்லா இருடா. அவங்க அதுதான் நுழைப்பிட்டான். சந்தோஷமா இருடா. சரி இன்னொரு வாட்டி போடணும். கேட்டியா? போலாம் போலாமா? பெரியம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திருப்பி வந்து விட்டுறீங்களா? ஓகே. போலாமா? ஆனால் ஒரு வாரம் ஆகும். பரவாயில்லையா? நான் நாளைக்கு தீபாவளி அப்ப எங்க அம்மா அப்பா வந்து எடுத்துப்பாங்க. மண்டையிலேயே வெடி வைப்பேன். பரவாயில்லையா? என்னடா மாமா நல்ல டம்மா டுமில் வெடிப்பாங்க. இங்க ஜாலியா எப்படி இருக்கு. ஓப்பனு? அது வந்து திறந்திரு சீசேம்னு சொல்லி திறந்துக்கும். மேல தூக்கு. இப்படி அழுத்திட்டு திறந்திடு சீசேம் அப்படின்னு சொன்ன திறந்துக்கும். அம்மா தாயே. ஓகே பாய். 2 பேரும் ஒரே மாதிரி கையில் வச்சிருக்கீங்களா? மாமா உன்னை கழட்டி விட்டான்டா. அவர் எஸ் நான் பூ விடுங்க. நான் போய் ஆகணும் அம்மா கூட துடி. போலாமா? போலாம்ப்பா. கூட்டிட்டு போடா. பாய். முடிந்தது. முடியாது. பாய். பாய் 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 பாய். அடுத்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சா? என்னாச்சுப்பா? ஆனால் இதுதான் முதல் பொண்ணா? இதுதான் முதல் பொண்ணு. ஆனால் கொடுக்குறது 2வது. ஏன்னா ஏமா நீ வருஷம் வைக்கிறேன்னு அவளே எடுத்து வைக்க வைக்கிறியா? நீ உட்கார நானே வைக்கிறேன். இப்போ கார் ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் இருக்கா? அது பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை, தட்டை. ஹாய். என்ன சூப்பராக இருக்கா? இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ. என்ன அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. இந்த இருட்டில் எனக்கு கண்ணே தெரில. இதோ இங்கே பாரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நல்லா. தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் ட்ரெஸ்ஸே எனக்கு எடுக்கல. சார் இங்கே வாங்கி தரேன். என்னோட வேஷ்டியை கட்டிக்கிறேன். இங்கே பேரு என்னவென்றால் என் பர்த்டேக்கு அம்மாவும் தம்பியும் கிஃப்ட் கொடுக்காது. அதனால இவங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. போகலாம். போகலாமா? 7 மணி ஆகுதா? எங்கே ட்ரெஸ் எடுக்கணும் உங்கள் அம்மாவுக்கு? விஆர் மால் போகலாம், பக்கத்தில் தான் இருக்கு. அவன் ஸ்பீடாக எடுப்பா. ரெடி சொல்கிறேன் ரெடி சொல்கிறேன். அவனுக்கு ரெடி சொல்கிறேன். அவனை எடு ஸ்பீடு எடு. ஓகே ஓகே ஓகே. டெலிவிஷன்லேயே வாழ்றாங்க. ரெனால்டோ போங்க சார். போங்க சார். சீக்கிரம் போங்க சார். ரெடி? அங்கே நேரம் பார்த்துக்கோ. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. என்னடா சைக்கிளை விட அது போயிடுச்சு.
அதை க்ளோஸ் பண்ணிட்டு வாவே, அதை க்ளோஸ் பண்ணி. சரி போவோமா மம்மி? ஓகே பாய். சீர் கொடுத்து முடிச்சிட்டியா? இல்லை இல்லையா? என் கையில் ஒரு ஆசீர்வாதமே வாங்க. வா காதுல இருந்து பூ பிடிங்கிட்டு எழுந்துருவான். பாய்.